வழங்கிய காலஞ்சென்ற சென்னை சீனிவாசன் அவர்களுடைய ஒரு கீற்றையும் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலில் இதோ ஹம்சினி ராஜாராம் அயர்லாந்திலிருந்து இறைவணக்கம் பாடுகிறார். வணக்கம். காவடி சிந்து, முருகனுடைய ஒரு காவடி சிந்து படிக்க போறேன். வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், உள்ளம் குழையுதடி கிளியே உனு முருகுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே உனு முருகுதடி. மாலை வடிவேலருக்கு வரிசையாய் நான் எழுதும், மாலை வடிவேலருக்கு வரிசையாய் நான் எழுதும், ஓலைக்கு காச்சுதே கிளியே உள்ளம் கிரு காச்சுதே கிளியே உள்ளம் கிரு காச்சுதே கிளியே உள்ளம் கிரு காச்சுதே. மாடுமனை போலால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடிச்சம்பொன் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி முருகன் குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி. எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியுமெட்டாதிருப்போன், எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியுமெட்டாதிருப்போன், குங்குமவனடியே கிளியே குமர பெருமானடி கிளியே குங்குமவர்ணனடி கிளியே குமர பெருமானடி. கூடி குலாவி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம், கூடி குலாவி மெத்த குகனோடு வாழ்ந்ததெல்லாம், வேடிக்கையல்லவடி கிளியே வெகுநாளின் பந்தமடி கிளியே வேடிக்கையல்லவடி கிளியே வெகுநாளின் வந்தமடி. வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும், உள்ளம் குழையுதடி கிளியே உனு முருகுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே உனு முருகுதடி. நன்றி, வணக்கம். நன்றி திருமதி ஹம்சினி ராஜாராம் அவர்களே. அருமையான பாட்டு, அயர்லாந்திலிருந்து வழங்கியதுக்கு மிக்க நன்றி. காவடி சிந்து பாட்டு உள்ளம் உருக்கக்கூடிய பாட்டு. நன்றி, மீண்டும் வருக. நேயர்களே, நீங்கள் ஞானமயம் நிகழ்ச்சியை தண்டலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, சோதி வருடம் கார்த்திகை 16 இன்று ஸ்ரீவைகுண்டம் கள்ளப்பிரானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கிறது. அதற்கு பொருத்தமாக நமக்கு ஸ்ரீவைகுண்டம் பற்றி பெங்களூரிலிருந்து திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் ஒரு உரை வழங்கியிருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் ஒரு செய்தி அறிக்கையை கேட்க இருக்கிறோம். உலக செய்தி அறிக்கையை தொடர்ந்து பிரகநாயகி பேசுவார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சியாக காலஞ்சென்ற சந்தானம் சீனிவாசன் அவர்களுடைய பல கீற்றுக்களில் ஒன்று ஞானமழை கீற்று ஒன்றை பார்க்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சந்தானம் நாகராஜன் நமக்கு சந்தானம் சீனிவாசன் எழுதிய 2 நூல்களை பற்றி விமர்சனம் செய்ய இருக்கிறார். அதைத் தொடர்ந்து நமக்கு நேரம் இருந்தால் திருப்புகழ் பாடல்களையும் கேட்க இருக்கிறோம். இதோ முதலில் உலக இந்து செய்திமடல்
லண்டனிலிருந்து திருமதி வைஷ்ணவி ஆனந்த் வழங்குகிறார். ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1 2024 ஆண்டு. வங்காளதேசத்தில் சிறையில் உள்ள சின்மோய் கிருஷ்ணாவுக்கு உணவு வழங்க சென்ற சாமியார்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வங்காளதேசத்தில் இஸ்கானின் முன்னாள் உறுப்பினரான சின்மோய் கிருஷ்ணதாஸ் இந்து பேரணி ஒன்றில் வங்காளதேச கொடியை அவமதித்து விட்டார் என தேச துரோக குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இதனை அடுத்து அவர் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை விடுவிக்க கோரி போராட்டங்களும் நடத்தப்பட்டன. சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள சாமியார் சின்மோய் கிருஷ்ணாவுக்கு உணவு, மருந்து மற்றும் பணம் ஆகியவற்றை கொடுப்பதற்காக ருத்ரபிரோதி கேசப் தாஸ் மற்றும் ரங்கநாத ஷியாம சுந்தர் ஆகிய சாமியார்கள் சென்றுள்ளனர். அப்போது அந்நாட்டு போலீசாரால் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு உள்ளனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து டிசம்பர் 4ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என வங்கதேச இந்து மக்கள் உரிமை மீட்பு குழுவின் தமிழக ஒருங்கிணைப்பாளரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசால் இந்து கோயில்கள் எரிப்பு, இந்து மக்கள் மீது தாக்குதல் நடைபெறுவதாக தெரிவித்தார். வங்கதேசத்தில் பிரச்சனை உருவாகும் போதெல்லாம் இந்து மக்கள் மீது தாக்குதல்கள் தொடர்வதாகவும் கருநாகராஜன் கூறினார். இந்து மக்களை காக்க தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் என்றும் வங்கதேச இந்து மக்கள் உரிமைக்காக நடைபெறும் போராட்டத்தில் இந்து அமைப்புகள் பங்கேற்பதாகவும் கருநாகராஜன் கூறினார். வங்கதேசத்தில் உள்ள சட்டோகிராமில் இந்து கோவில்கள் மீது வன்முறை கும்பல் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதால் பதற்றம் நீடிக்கிறது. வங்கதேசத்தில் சம்மிலிதா சனாதனி ஜோதே என்ற இந்து அமைப்பின் சின்மாய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் சிறுபான்மை இந்துக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சின்மாய் கிருஷ்ணதாஸ் ஏற்கனவே இஸ்கான் தலைவராக இருந்ததால் இஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. வங்கதேச தூதரகத்தை நோக்கி பேரணி. வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பின் தலைமை துறவி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பாரதிய ஜனதா கட்சியினர் பேரணி நடத்தினர். கொல்கத்தாவில் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் சுவேந்து அதிகாரி உள்பட ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினர் வங்கதேச தூதரகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். அடுத்ததாக ஆந்திர மாநில செய்தி. திருப்பதி லட்டு விவகாரம். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கியது. திருப்பதி லட்டு கலப்படம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கியது. திருப்பதி ஆந்திராவில் கடந்த ஜெகன் மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டுகளில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யில் தயாரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது ஆந்திர அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் ஆந்திர அரசு அமைத்த விசாரணை குழுவுக்கு பதிலாக புதிய சுதந்திரமான சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைக்க உத்தரவிட்டது. அதன்படி CBI இந்த மாத தொடக்கத்தில் 5 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது. சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கியது. அடுத்ததாக தமிழ்நாட்டு செய்திகள். இசைவாணி ரஞ்சித் மீது நடவடிக்கை தேவை. கஸ்தூரிக்கு ஒரு நீதி, இசைவாணிக்கு ஒரு நீதியா? இந்துக்கள் கேள்வி. சுவாமி ஐயப்பன் குறித்து அவதூறு பாடலை பாடி வெளியிட்ட கானா பாடகி இசைவாணி மீது தமிழகம் முழுவதும் பாஜ புகார் கொடுக்கும் என வக்கீல் பிரிவு மாநில தலைவர் வணங்காமுடி தெரிவித்தார். திருத்தணி அமைச்சர் சேகர் பாபு ஐயப்பனை வணங்கும் உண்மையான பக்தர் என்றால் இசைவாணியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜ ஒருங்கிணைப்புக்கு குழு தலைவர் H ராஜா தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருக்கிறார். அறிவிப்போடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. ஐயப்பனை வணங்கும் உண்மையான பக்தர் என்றால் இசைவாணியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இசைவாணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் இயக்குனர் ப ரஞ்சித்தையும் கைது செய்ய வேண்டும். அண்மையில் வேறொரு விஷயத்தில் மன்னிப்பு கேட்டும் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார். அவர் எனக்கு ஒரு நீதி, இசைவாணிக்கு ஒரு நீதியா என்றும் கேட்டிருக்கிறார்.
இசைவாணி மீது சில நாட்களுக்கு முன்னால் பாஜக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட தலைவர் வக்கீல் முத்துக்குமார் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களும் இந்து முன்னணி மஸ்தூர் யூனியன் பிரமுகர்களும் மதுரை அண்ணாநகர் போலீசில் புகார் அளித்தனர். அதில் இசைவாணி என்பவர் சபரிமலை ஐயப்பனை கேவலப்படுத்தும் விதமாக ஒரு வீடியோ பாடல் இன்று தொடங்கும் அந்த பாடலில் பக்தர்களை சுவாமி ஐயப்பன் அச்சுறுத்துவது போல் ஒரு கற்பனை கதையை உருவாக்கி வரிகள் அமைத்துள்ளார். இந்துக்களின் நம்பிக்கையை அவர் இழிவுபடுத்தி உள்ளார். ஐயப்ப விரதம் உட்பட பல விஷயங்களை அவதூறு செய்கிறார் என பல்வேறு தரப்பிலும் விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து பல்வேறு அமைப்புகளும் போலீசாரிடம் புகார் அளித்து வருகின்றனர். மதுரையில் பாஜக வக்கீல் பிரிவு மாநில தலைவர் வணங்காமுடி கூறுகையில், இசைவாணி மீது பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் புகார் அளித்து வருகிறோம். போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதித்துறையை நாடுவோம். இது ஒரு திட்டமிட்ட சதி. இவ்விவகாரத்தை பாஜக சும்மா விடாது என்றார். பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் புகார். சபரிமலை ஐயப்பனை இழிவுபடுத்தி பாடிய கானா பாடகி இசைவாணி நீலம் பண்பாட்டு மைய ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் வழக்கறிஞர் தமிழ்செல்வன் தலைமையில் உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமாரிடம் புகார் கொடுத்தனர். அகில பாரத இந்து மகாசபா மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் நிர்மலா மாதாஜி, கோவை மாவட்ட மகளிர் அணி தலைவர் பானுமதி ஆகியோர் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் நேற்று புகார் மனு அளித்தனர். கோயில்கள் முன்பு உள்ள பெரியார் சிலைகளை அகற்ற வேண்டும், அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தல். திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே உள்ள பெரியார் சிலை கடந்த 2006ஆம் ஆண்டில் சேதப்படுத்தப்பட்டது. பெரியார் சிலையை சேதப்படுத்தியதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட பலர் மீது ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை திருச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி மீனா சந்திரா முன்னிலையில் நேரில் ஆஜரானார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, பெரும்பான்மையான இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் ஸ்ரீரங்கம் கோயில் முன்பு உள்ள பெரியார் சிலையை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. கட் அவுட் கலாச்சாரத்திற்கு கெட் அவுட் என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்லிய நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் மீண்டும் பேனர் கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது. அதே போன்று நீதிமன்ற உத்தரவை மீறும் வகையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை பல இடங்களில் திறக்கப்பட்டு உள்ளதும் ஏற்கத்தக்கது அல்ல. தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் மேலும் கோவில் முன்பு கடவுள் இல்லை என்ற வாசகத்துடன் வைக்கப்பட்டுள்ள பெரியார் சிலையை அகற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோவில் நிதியில் துவங்கிய கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டுமே பணி. கோவில் நிதியில் துவங்கப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டுமே பணி நியமனம் பெற தகுதி உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் சுஹாயில் என்பவர் தாக்கல் செய்த மனு. சென்னை கொளத்தூரில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவியாளர், இளநிலை உதவியாளர், டைபிஸ்ட், அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், துப்புரவாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று 2021 அக்டோபரில் அறநிலையத்துறை இணை ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நேர்முக தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டது. பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. நான் பிறப்பால் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவன். அறநிலையத்துறை விதித்துள்ள நிபந்தனையால் நேர்முக தேர்வில் பங்கேற்க எனக்கு தகுதி இல்லை. எனவே இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு போட்டியிட என்னை அனுமதிக்க வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ். துரைசாமி, இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. கோவில் வாயிலாக இயங்கும் கல்லூரி மத நிறுவனம் அல்ல, அது கல்வி நிறுவனம். கல்லூரியில் மேற்கொள்ளப்படும் நியமங்களுக்கு அறநிலையத்துறை நடைமுறை பொருந்தாது. பிற மாநில செய்திகள். சம்பல் ஜமா மசூதி ஆய்வு விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் தடை. உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஷாஹி ஜமா மசூதி ஆய்வு தொடர்பான வழக்கின் விசாரணையை தற்காலிகமாக நிறுத்தும்படி விசாரணை நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் சந்தவுசி என்ற இடத்தில் முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட ஷாஹி ஜமா மசூதி உள்ளது. இந்து கோவிலை இடித்து இந்த மசூதி கட்டப்பட்டதாக சம்பல் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்துக்கள் மனு தாக்கல் செய்தனர்.
இதை கடந்த 19ஆம் தேதி விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் ஆய்வு நடத்த அதிகாரியை நியமித்து உத்தரவிட்டது. இதன்படி கடந்த 24ஆம் தேதி மசூதியில் ஆய்வு நடத்த அதிகாரிகள் வந்தனர். அப்போது பாதுகாப்பு படையினர் மீது ஒரு தரப்பினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இரு தரப்புக்கும் இடையே நடந்த மோதல் கலவரமாக மாறியதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். மசூதியில் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கிய மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மசூதி நிர்வாகத்தினர் மேல் முறையீடு செய்தனர். மாவட்ட நீதிமன்றத்தில் 2025 ஜனவரி 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் உயர் நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டும் வரை விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை தொடராது என நம்புகிறோம். சம்பல் மாவட்டத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் பேணப்பட வேண்டும். இரு சமூகத்தினரையும் உறுப்பினர்களாக கொண்ட அமைதி குழுவை மாநில அரசு அமைக்க வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆஜ்மீர் தர்காவில் சிவன் கோயில் இருந்ததா? ASIக்கு கோர்ட் நோட்டீஸ். ராஜஸ்தானில் பிரசித்தி பெற்ற ஆஜ்மீர் தர்காவில் சிவன் கோயில் இருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து இந்திய தொல்லியல் துறைக்கு ஆஜ்மீர் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டது. ஆஜ்மீர் தர்கா என்பது பிரசித்தி பெற்ற சுஃபி ஞானி காஜா முகைதீன் சிஷ்தி அவர்களின் அடக்கத்தலம் மக்பரா ஆகும். இங்கு சிவன் கோயில் இருப்பதாகவும் அந்த இடத்தை ஆய்வு செய்து வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என கடந்த செப்டம்பரில் நீதிமன்றம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவில் 1911ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹர்விலாஸ் ஷர்தா என்பவர் எழுதிய புத்தகத்தில் புலந்த் தர்வாசா உட்பட அஜ்மீர் தர்காவை சுற்றி இந்து சிற்பங்கள் மற்றும் உருவப்படங்கள் தெரியும் என மேற்கோள் காட்டப்பட்டது. இம்மனு விசாரணைக்கு வந்தது. மனுவை ஏற்ற நீதிபதி இந்திய தொல்லியல் துறை, ஆஜ்மீர் தர்கா கமிட்டி, சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகம் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி பதில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அடுத்த விசாரணையை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இடஒதுக்கீடுக்கான மதமாற்றம் ஒரு மோசடி. இடஒதுக்கீட்டு பலன்களுக்காக மட்டுமே மதமாற்றம் செய்வது அரசியல் சாசனத்தின் மீதான மோசடி என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இந்து தந்தை மற்றும் கிறிஸ்தவ தாய்க்கு பிறந்த பெண் ஒருவர் சில மாதங்களிலேயே கிறிஸ்தவராக ஞான ஸ்நானம் செய்யப்பட்டார். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு புதுச்சேரியில் மேல் பிரிவு எழுத்தர் பணிக்காக இந்து மதத்தை சேர்ந்த பட்டியலினத்தவர் என சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த போது அதனை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்தது. இதனை எதிர்த்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரியில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 3 மாதங்களுக்கும் குறைவான குழந்தையாக இருந்த போது ஞான ஸ்நானம் செய்யப்பட்டது என்ற வார்த்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அந்த பதிவை ரத்து செய்ய அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை என தெரிவித்தது. தேவாலயத்திற்கு தவறாமல் செல்வதன் மூலம் மத விசுவாசத்தை தீவிரமாக கடைபிடிப்பதை அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சான்றுகள் தெளிவாக நிரூபிப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறும் நோக்கத்திற்காக மட்டுமே இந்து மதத்தை தழுவுவதாக கூறுவது இடஒதுக்கீட்டின் நோக்கத்திற்கு எதிரானது மற்றும் அரசியல் அமைப்பை மோசடி செய்வதாகும் எனவும் நீதிபதிகள் கூறினர். மேலும் மனுதாரரின் கோரிக்கை ஏற்கப்பட்டால் இடஒதுக்கீட்டு கொள்கையின் சமூக நெறிமுறைகள் தோற்கடிக்கப்படும் என கூறி உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு டிசம்பர் 8ஆம் தேதி லண்டன் நேரம் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். வணக்கம். நன்றி திருமதி வைஷ்ணவி ஆனந்த் அவர்களே. சூடான செய்திகளை மிகவும் சுவையாக தொகுத்தளித்தீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் வருக. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்பாக 2 முக்கிய அறிவிப்புகள். இன்று நாம் சிறப்பாக ஒளிபரப்பாக இருக்கும் திரு சந்தானம் சீனிவாசன் அவர்களுடைய கீற்றை இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அவர்கள் நமக்காக எடிட் செய்து கொடுக்கிறார். அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். 2வது முக்கிய அறிவிப்பு, டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை பெருவிழா நடக்க இருக்கிறது. அதற்காக இதே அலைவரிசையில் ஞானமயம் சிறப்பான திருப்புகழ் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதற்கு யார் யார் திருப்புகழ் பாட விருப்பம் உடையவர்களோ அவர்கள் அனைவரும் ரெக்கார்ட் செய்து எங்களுக்கு அனுப்பலாம். இதனுடைய முகவரியை இன்று ஃபேஸ்புக்கில் கொடுத்திருக்கிறோம்.
திரு கல்யாண சுந்தர சிவாச்சாரியா அவர்களும் பின்னர் அறிவிப்பார். அவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்று அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீவைகுண்டம் பற்றி பெங்களூரிலிருந்து திருமதி ஜெகநாயகி சத்யநாராயணன் வழங்கும் உரை. இதோ. ஞானமயம் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன். புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கையிருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையங்கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பழிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. நம்மாழ்வார் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது 108 வைணவ திவ்ய கஷேத்திரங்களுள் ஒன்றான ஸ்ரீ வைகுண்டம் தலமாகும். நவ திருப்பதிகளுள் முதல் திருப்பதியாக அமைவது இதுவே. இத்திருத்தலம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகும் வழியில் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. விண்ணுலகில் இருக்கும் ஸ்ரீ வைகுண்டம் என்ற பெயரை தாங்கி பூலோகத்தில் இருக்கும் திருத்தலம் இதுவே. மூலவரின் திருநாமம் ஸ்ரீ வைகுண்டநாதர் நின்ற திருக்கோலம். உற்சவர் ஸ்ரீ கள்ளபிரான், தாயார் வைகுந்தவல்லி சோரநாத நாயகி. தீர்த்தம் தாமிரபரணி, பிரகு மற்றும் கலச தீர்த்தம். இத்தலத்தை பற்றி ஏராளமான புராண வரலாறுகள் உண்டு. பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்படும் வரலாறு இது. பிரம்மா எழுந்தருளியுள்ள சத்தியலோகத்தில் ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்டு எங்கும் நீர் சூழ்ந்திருந்த நேரத்தில் சோமுகாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் அவரிடமிருந்து வேதங்களை திருடிச் சென்று விடுகிறான். பிரம்மா இங்குள்ள கலச தீர்த்தத்தில் நீராடி வைகுந்தத்தில் உள்ள நாராயணனை நோக்கி தவம் புரிய நாராயணன் வேதங்களை அவரிடம் மீட்டுத் தருகிறார். வைகுண்டநாதராய் அவர் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். இன்னொரு வரலாறு இது. வைகுண்டநாதரின் பக்தனான காலதூஷகன் என்னும் திருடன் வைகுண்டநாதரை தொழுத பின் தனது திருட்டில் பாதியை தர்மத்திற்கு செலவிட்டு வந்தான். ஒரு சமயம் அவன் அரண்மனையில் திருட முயன்ற போது அவனுடன் சென்றவர்கள் சிக்கிக்கொள்ள காலதூஷகனை அரண்மனை சேவகர்கள் தேடலாயினர். இதையறிந்த காலதூஷகன் வைகுண்டநாதரை பணிய அவன் வேஷத்தில் வைகுண்டநாதரே அரண்மனையில் அரசன் முன் நின்று சென்றார். மன்னன் காலதூஷகனிடம் திருடியதை பற்றி கேட்க அரசனின் குற்றங்களை வரிசையாக அடுக்கினார் வைகுண்டநாதர். செல்வத்திற்கு சத்ருக்கள் 4: தர்மம், அக்னி, சோரன், ராஜா ஆகிய 4 அவர்கள். நீ கொஞ்சமேனும் தர்மத்தை செய்யவில்லையே, ஆகவேதான் இந்த நாடகத்தை நாம் ஆடினோம் என்றார் வைகுண்டநாதர். திடுக்கிட்ட அரசன் இப்படி சொல்வது யார் என்று யோசிக்க அரசனுக்கும் காலதூஷகனுக்கும் தரிசனம் தந்து மறைந்தார் வைகுண்டநாதர். திருடன் வடிவில் வந்தாலும் பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதாலும் அவர் கள்ளபிரான் என்று அழைக்கப்படலானார். காலக்கிரமத்தில் கோவில் இடிபாடு அடைந்தது. ஒரு சமயம் பாண்டிய மன்னனின் அரண்மனை பசு ஒன்று ஓரிடத்தில் தினமும் பால் சொரிந்து வர அங்கு சென்ற பாண்டியன் அந்த இடத்தில் இருந்த விக்கிரகத்தை கண்டு அதை மீண்டும் கோவில் எழுப்பி நிறுவினான். இங்குள்ள கள்ளபிரானின் சிலையை வடிவமைத்த சிற்பி அதன் அழகில் சொக்கி கன்னத்தை கிள்ளிவிட்டான். ஆத்மார்த்தமாக செய்யப்பட்ட அந்த கிழலை கள்ளபிரான் ஏற்றுக்கொண்டார். அந்த கிழலின் வடுவை இன்றும் சிலையில் காணலாம். நவ திருப்பதிகளுள் முதலாவதாக அமையும் இதை முதலில் அடைந்து வழிபட்ட பின்னர் இதர தலங்களான வரகுணமங்கை எனப்படும் நத்தம், திருப்புளியங்குடி, இரட்டை திருப்பதி, தேவர்பிரான் மற்றும் அரவிந்தலோச்சனர், பெருங்குளம், தென் திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி ஆகிய தலங்களை ஒரு நாளில் தரிசிப்பது மரபாகும். இங்குள்ள முகப்பு கோபுரத்தின் அடி 136 அடியாகும். கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றால் நாம் காண்பது பெரிய மண்டபமும் அதன் நடுவே ஒரு காட்சி மண்டபத்தையும் நாம் காணலாம். மூலவர் வைகுண்டநாதர் சந்திர விமானத்தின் கீழ் ஆதிசேஷன் குடைபிடிக்க 4 கரங்களுடன் மார்பில் மகாலட்சுமியுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி காட்சி தருகிறார். ஆதிசேஷன் நின்றவாறே கொடைபிடிக்கும் காட்சி இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தகுந்தது.
வைகுண்டநாதருக்கு இங்கு தினமும் 6 கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கோவிலின் உள்ளே உற்சவர் கண்ணபிரான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சியளிக்கிறார். வைகுந்த நாயகியும் சோரநாத நாயகியும் தனித்தனி சந்நிதிகளில் காட்சியளிக்கின்றனர். பழமை வாய்ந்த இந்த கோவிலில் அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் 6ஆம் நாள் சூரியனின் ஒளிக்கிரண்கள் ஸ்ரீ வைகுண்டநாதர் மீது விழுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் கொடிமரம் சற்றே விலகியுள்ளது. ஆண்டுதோறும் கருட சேவை திருவிழா உள்ளிட்ட ஏராளமான திருவிழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். இத்தலம் பற்றி புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள வைணவ ஆச்சாரியரான அழகிய மணவாழ பெருமாள் புளியங்குடியில் படுத்த கோலமாக கிடந்தும் வரகுணமங்கையில் அமர்ந்தும் வைகுண்டம் தலத்தில் நின்றும் காட்சி தருகிறார் என்று கூறுகிறார். சோரநாதர் மீது இயற்றப்பட்ட சோரநாத சுப்ரபாதம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். பிரிட்டிஷாரை எதிர்த்து போர் புரிந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இத்தலத்தை தனது கோட்டையாக பயன்படுத்தியது குறிப்பிடத்தகுந்தது. காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ வைகுண்டநாதரும் வைகுந்த நாயகியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் அவர்களே. பெங்களூரிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் உரையை கேட்டீர்கள். இது பொருத்தமான உரை என்றால் கள்ளப்பிரான் என்றழைக்கப்படும் ஸ்ரீகுண்டநாதருக்கு இன்று பாலாபிஷேகம் நடந்து இருக்கிறது. பொருத்தமான உரை. நன்றி, மீண்டும் வருக. நேயர்களே, அடுத்தபடியாக நாம் திரு சீனிவாசன் அவர்களுடைய ஒரு கீற்றினை கேட்க இருக்கிறோம். அதை தயாரிக்கும் முன்பாக சில அறிவிப்புகள். டாக்டர் சந்தானம் சீனிவாசன் சித்த மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையை துவங்கியதோ மஜுரா கோர்ஸ் என்ற பிரபல துணி ஆலையில் டெக்னிக்கல் ஆபீசராக இருந்து வாழ்க்கையை துவங்கினார். அதன் பிறகு சென்னை சென்று பல நிறுவனங்களுக்கு ட்ரெயினிங் ஆபீசராகவும் பணியாற்றியிருக்கிறார். இடையே சுவாமிஜி கிருஷ்ணாவின் கணபதி உபதேசத்தை பெற்றதால் அவர் சில அருட்சக்தியும் பெற்று பலருக்கு உதவியும் செய்திருக்கிறார். அவர் சந்தானம் நாகராஜன், சந்தானம் சுவாமிநாதன், சந்தானம் சூரியநாராயணன், சந்தானம் மீனாட்சி சுந்தரம், திருமதி லலிதா நடராஜன் ஆகியோரின் மூத்த சகோதரர். அவர் டிசம்பர் 10ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். ஆனால் இதற்காக இன்று நாம் அவரை பற்றி பேசவில்லை. நம்முடைய ஞானமயம் நிகழ்ச்சிக்கு 10 உரைகளை அவர் வழங்கியிருக்கிறார். 2 நூல்களை எழுதியிருக்கிறார். அதை பற்றி நாகராஜன் பின்பு விமர்சனம் செய்வார். அதற்கு முன்பாக இதோ சீனிவாசனுடைய பழைய கீற்றை ஒன்று நமக்காக இந்தியாவிலிருந்து ஸ்ரீ கல்யாண சுந்தர் சிவாச்சாரியார் தயாரித்தார். அந்த கீற்றினை பார்ப்போம். சக்தி வாய்ந்தவரும் ஆண்மகனுமாகிய அங்காரகனை வணங்கி ஆரம்பிக்கிறேன். செவ்வாய் என்றவுடன் செவ்வாய் தோஷம் என நினைத்து அலறி பிடித்து கொண்டு முகத்தை சுழித்து கொண்டு ஓடும் அன்பர்களுக்கு இந்த விளக்கம் சமர்ப்பணம். வீரத்தையும் மங்களத்தையும் அளிக்கும் செவ்வாயின் நற்குணங்களையும், செவ்வாய் தோஷம் என்றாலே என்ன, அதற்கு என்ன பரிகாரம் என்பதை விளக்கத்தையும் தயவு செய்து தமிழ் வேதாசிரியர் நாளை பார்த்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாயின் சிறப்பு. உஜ்ஜயினி என்ற நகரத்தில் அந்தகாசுரன் என்ற ஒருவன் சிவனை நோக்கி தவம் புரிந்து, என் ரத்தம் பூமியில் விழுந்தால் ஒவ்வொரு சொட்டிலிருந்தும் என்னை மாதிரி அசுரர்கள் தோன்ற வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் சிவனிடம். அன்றிலிருந்து நாட்டிலிருந்த முனிவர்களுக்கும் மக்களுக்கும் பிடித்தது பீடை. அவன் அட்டகாசம் தாங்க முடியாமல் சிவனிடம் போய் முறையிட்டனர். நானே வந்து அவனை ஹதம் செய்கிறேன் என்றார், வாக்களித்தார் சிவன். சண்டையிடும் பொழுது அவர் நெற்றியிலிருந்து விழுந்த வேர்வை துளி அந்த அசுரன் உடலில் இருந்த ரத்தத்தை குடிக்க அசுரனை கொன்றார் சிவன். அந்த வேர்வை துளியை பூமாதேவியிடம் ஒப்படைத்தார். அதுவே குழந்தையாக வளர்ந்தது. குஜன் என்ற பெயர் பெற்றது. செவ்வாயை பற்றி மற்றொரு கதையும் உண்டு. பரத்வாஜ முனிவர் நர்மதை ஆற்றில் குடிக்க சென்ற பொழுது ஆற்றில் குடித்துக் கொண்டிருந்த போது தேவகன்னிகையின் மீது மோகம் கொண்டதால் ஒரு குழந்தை பிறந்தது.
பிறந்த குழந்தையை அப்படியே விட்டு சொல்ல அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்ததாகவும் ஒரு கதை உண்டு. பெயர் காரணம். கு என்றால் பூமி, ஜன் என்றால் புத்திரன். ஆகையால் குஜன் என பெயர் பெற்றார். சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் குஜன். உடல் நெருப்பாக அனல் பறக்க தவத்தை மெச்சி அவரது நவக்கிரக பதவியை அளித்தார் சிவன். சகோதர காரணமாக விளங்குவாய் என்றும் வரம் கொடுத்தார். அவர் தவத்தின் மகிமையால் உடல் நெருப்பான காரணத்தால் அங்காரகன் என்றும் பெயர் பெற்றார். அங்கார என்றால் தணல், நெருப்பு என்ற அர்த்தமாம். செவ்வாயின் வேறு பெயர்கள் பல உண்டு. செந்தீவண்ணன், சேய், குருதி, வக்கரன், பௌமன், நிலமகன், அழலோன் போன்ற. இவரை கிரேக்கர்களும் யோமானியர்களும் யுத்த கடவுள் என்று பெயரிட்டு ஏரிஸ் என்றும் சொல்லுகிறார்கள், காட் ஆஃப் வார்ஸ். சில சமயம் அவரை விவசாயி என்றும் கூறுகிறார்கள். செவ்வாயின் சிறப்பு. செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இராணுவத்திலேயே மிக பெரிய அதிகாரிகள், காவல்துறையில் உள்ள பெரிய அதிகாரிகள், முதல் வரிசையில் உள்ள அரசியல் தலைவர்கள், சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று குரு கேந்திரத்திருந்தால் நாட்டையே வழிநடத்தி செல்லும் அசைக்க முடியாத தலைவர்கள், சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று 6, 7, 9க்கு உடைய ஆட்சி பெற்றிருந்தால் சிறு வயதிலிருந்தே அரசியலில் புகுந்து அசைக்க முடியாத தலைவர் எல்லாம் ஆவது இந்த செவ்வாயின் கருணையினாலே. இதை படிப்பவர்கள் உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டாம், உங்களோட பேரன் பேத்தி ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஒருவேளை இது சரியாக இருந்திருந்தால் உங்களோட பேரன் படமோ உங்களோட படமோ பேப்பர்ல வரும், டிவியில வரும். அதை தவிர டாப் பொறியியல், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வல்லுநர்கள், கண்டிப்பான நீதிபதிகள், முன்னிலையில் உள்ள விளையாட்டு வீரர்கள், எஸ்டேட் ஓனர்கள், பெரிய விவசாயிகள், ரியல் எஸ்டேட்டில் முன்னிலை வைப்பவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கால்நடை பராமரிப்பில் உள்ளவர்கள், அதாவது வெட்டினரி டாக்டர் உள்பட இவர்கள் யார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி செவ்வாய் மிகவும் நல்ல நிலைமையில் இருப்பது தெரிய வரும். சசி மங்கள யோகம். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ஒருடைய ஜாதகத்தில் இருந்தால் அதை சசிமங்கல யோகம் என்று சேர்வார்கள். இடம், நிலம், வீடு உடையவர்களாக திருமணத்திற்கு பிறகு ராஜயோகம் பொங்கல் அவங்களுக்கு. பெண்களுக்கு உண்டான மாதவிடாயை தீர்மானிப்பது இந்த செவ்வாயும் சந்திரனுமே தான். சற்றேனும் மாறி இருந்தால் அதிக இரத்தப்போக்கு அல்லது குறைவாகுதல், முன்பின் அல்லது விட்டு விட்டு ஆதல் எல்லாம் நிர்ணயிக்கிறார்கள் இந்த சந்திரனும் செவ்வாயும். இதற்கு பரிகாரம் உண்டு, தகுந்த ஜோதிடர்கள் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளவும். குரு மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யோகம் உடையவர்கள் பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள், தொழிற்சாலை அதிபர்கள், பலவிதமான வருமானங்கள் உடைய பலவிதமான தொழில் உடையவராக இருப்பார்கள். செவ்வாயின் தாக்கம் சற்று குறைந்தால் கசாப்பு கடையில் வேலை பார்ப்பாங்க, நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றும் கைதியும் இந்த செவ்வாய் மோசமான இடத்துல இருந்தாதான். மிக நீசமாகி கெட்ட இடத்தில் இருந்தால் வெட்டு, குத்து, திருட்டு, கொள்ளை, ரவுடித்தனம், கொலை குற்றங்களில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவிப்பவர்களும் இவர்களேதான். செவ்வாய் தோஷம். ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7வது இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷ ஜாதமாகும். இதை பாவம் என்று கணக்கிடுவார்கள். பாவம் என்றால் ஏதோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி நீங்க நடுங்க வேண்டாம். பாவ தோஷம் என்றால் டெம்பரமெண்ட் என்ற அர்த்தம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கா, ஒருத்தர் எகிரினால் மற்றவர்கள் அட்ஜஸ்ட் செய்து போவாரா என்று பார்ப்பதே பாவசாமியமாகும். இதில் ராகு கேது அவர்களும் சேர்வார்கள். பாவசாமியம் பார்க்காமல் திருமணம் நடந்தால் விவாகரத்து, மனைவியோ புருஷனோ ஒருவரை ஒருவர் பிரிதல் அல்லது வீட்டை விட்டு ஓடி போதல், மரணம் வரை சம்பவிக்கும். எப்படி இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இருந்தால், மேஷம், கடகம், விருச்சிகம், மகர ராசிகள் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் இருந்து அந்த இடம் 8வது 12வது இடமாக இருந்தாலும் தோஷம் இல்லை. ஒருடைய ஜாதகத்தில் சிம்மம், கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் குருவோடு சேர்ந்திருந்தால் தோஷம் இல்லை. எந்த கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய் சனி ராகு கேதுவுடன் சேர்ந்திருந்தால் தோஷம் இல்லை. ஜாதகத்தில் 7ஆம் இடமாகவோ கடகமாகவோ மகரமாகவோ இருந்து அதில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து சிம்மம் கும்ப ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை. ஆண்கள் 2ஆம் திருமணத்திற்கும்
விதவையின் மறுமணத்திற்கும் செவ்வாய் தேசம் பார்க்க வேண்டிய தேவை இல்லை. செவ்வாய் பற்றிய விவரம்: மனைவிகள் மாலினி, சுசீலினி, மகன் மிருத்யு. இவருடைய நண்பர்கள் சூரியன், குரு, சமம், சுக்கிரன், சனி. செவ்வாயின் முக்கியமான விரோதி புதன். பரிகாரம் செய்ய சிறந்த இடம் மயிலாடுதுறை அருகே. நன்றி சீனிவாசன் அவர்களே. சொர்க்கத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நேரில் இருந்தால் நன்றி சொல்லலாம், ஆனால் எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, நம்முடைய ஞானம் நிகழ்ச்சியை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 6:30 மணிக்கும் சுமார் 3000 நேயர்கள் கேட்கிறார்கள். எங்களுடைய ஒளிபரப்புகள் ஃபேஸ்புக் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் ஜூம் வழியாகவும் செல்கின்றன. அவர் கடைசியாக சொல்ல வந்த ஒரு கஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோவிலாகும். அந்த வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய்க்கு சிறப்பு பெற்ற ஒரு தலமாகும். அதை பற்றியும் நாம் முன்பே கேட்டிருக்கிறோம். நேர்களே, அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக இந்த கீட்டினை அருமையாக தொகுத்தெடுத்த திருச்சி ஸ்ரீ கல்யாண சுந்தர் சிவாச்சாரியா அவர்களுக்கு சந்தானம் குடும்பத்தினர் நன்றி தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக சீனிவாசன் எழுதிய 2 நூல்களை பற்றி சந்தானம் நாகராஜன் உரையாற்ற இருக்கிறார். அதை கேட்போம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, லண்டன் சுவாமிநாதன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் ஒரு அபூர்வமான மனிதருக்கு நமது அஞ்சலியை செலுத்தும் நிகழ்ச்சி இது. திரு சந்தானம் சீனிவாசன் என்ற மனிதர் மறைந்து ஓராண்டு ஆக இருக்கும் நிலையில் அவரது நினைவை போற்றும் வகையில் அவர் படைத்து வெளியாகியுள்ள 2 புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு சந்தானம் சீனிவாசன் அவர்கள் 29/3/1944 அன்று பிறந்தார். 10/12/2023 அன்று மறைந்தார். அவரது படைப்புகள் பல. 2 புத்தகங்களை www.pustaka.co.in என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ளது. நவீன ஞான மொழிகள் பாகம் 3 என்ற அவரது புத்தகம் 24 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. அதில் சுமார் 654 நவீன ஞான மொழிகள் உள்ளன. இதன் விலை ரூபாய் 160, பக்கங்கள் 140. கிடைக்கும் இடம் www.pustaka.co.in. தொலைபேசி எண் 917418555884. இந்த புத்தகத்தில் திரு சந்தானம் சீனிவாசன் அவர்கள் வழங்கியுள்ள முன்னுரை இது. அவர் எழுதியுள்ள முன்னுரை: கடந்த 50 ஆண்டு காலமாக சேர்த்து வந்த நூற்றுக்கணக்கான ஜோக்ஸ் புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளை நான் படித்து ரசித்ததில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து வழங்கும் தொகுப்பு இது. இப்படி ஒரு தொகுப்பை செய்ய ஆரம்பித்ததற்கு ஒரு சுவையான பின்னணி உண்டு. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் பிரச்சாரகர் திரு சிவராம்ஜி எனது வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இவற்றில் சிலவற்றை காண்பித்த போது அவர் இதை நன்கு பெரிய தொகுக்கலாமே என்று அன்புரை கூறினார். அவர் வார்த்தைகள் எப்போதுமே மந்திர சொற்களாகவே அமையும். அந்த வார்த்தைகளில் உள்வாங்கிக் கொண்ட நான் இவற்றை முழுவீச்சில் தொகுக்க ஆரம்பித்தேன். அதன் விளைவு பிரம்மாண்டமான பீரோக்கள் முழுவதும் பெரிய பெரிய ஃபைல்கள். இவற்றை அவ்வப்பொழுது படித்து பார்த்த அனைவரும் இந்த தொகுப்பையும் இதற்கான முயற்சியையும் வெகுவாக பாராட்டினர். இந்த நூல் வெளிவரும் தருணத்தில் திரு சிவராம்ஜி அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். 2020ஆம் ஆண்டு எனது சகோதரர் லண்டன் திரு சுவாமிநாதன் நடத்தி வரும் www.tamilnvedas.com அவர் இந்த கட்டுரைகளை பிரசுரிக்க ஆரம்பித்தார். அனைவரின் கவனத்தையும் இந்த நவீன ஞான மொழிகள் ஈர்த்தன. அவருக்கு எனது நன்றியை இங்கு பதிவு செய்கிறேன். இதை படித்து தொகுத்து வெளியிட்டால் எல்லோரும் ரசித்து மகிழ்வார்களே என்று தொகுக்க உதவி செய்த எனது சகோதரன் திரு நாகராஜனுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இவற்றை தொகுக்கும் போது பல்வேறு விதங்களில் எனக்கு உதவி செய்த எனது மனைவி, மகன்கள், மருமகள்கள், சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி உரித்தாக. இதை படித்து அவ்வப்பொழுது என்னை பாராட்டி ஊக்குவித்த அனைவருக்கும் எனது நன்றி. இதை டிஜிட்டல் வடிவிலும் அச்சுப்பதிப்பாகவும் கொண்டு வர முன்வந்துள்ள பெங்களூர் நிறுவனமான புஸ்தகா டிஜிட்டல் மீடியாவின் உரிமையாளர் திரு ராஜேஷ் தேவராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சென்னை 19/7/2021. சந்தானம் சீனிவாசன். இந்த நூலுக்கு அணிந்துரையை அடியேன் வழங்கியுள்ளேன். அதில் உள்ள ஒரு பகுதி இது. நவீன அறிவியல் யுகத்தில் நமது வாழ்க்கை முறை பல்வேறு மாறுதல்களுக்கு உட்பட்டிருப்பது கண்கூடும். அதன் விளைவாக பழமொழிகளைப் போல நவீன ஞான மொழிகள் உருவாகிவிட்டன. பெரிய சொற்பொழிவை ஆற்ற வேண்டிய அவசியமில்லாமல்
சில வார்த்தைகளில் சொல்ல வேண்டியதை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் இப்படிப்பட்ட நவீன ஞானமொழிகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் போது அவற்றின் முழு பயனை நம்மால் பெற முடியவில்லை. ஆகவே இவற்றை ஊக்கமும் உத்வேகமும் கொண்டு இதற்காகவே நேரத்தையும் நுண்ணறிவையும் அர்ப்பணித்து ஒரு தொகுத்தாலேயே அவற்றை நாம் ஒரு சேர ஒரே இடத்திலே பெற முடியும். இப்படிப்பட்ட அரும்பணியில் தன்னை அர்ப்பணித்து இரவு பகல் பாராமல் ஆயிரக்கணக்கான இதழ்களை படித்து அவற்றில் தகுதியாக உள்ளவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றை வருகைப்படி தொகுத்தவர் திரு சந்தானம் சீனிவாசன். இதற்கான மகத்தான பின்னணியை அவர் கொண்டவர். பெரும் பாரம்பரியத்தை கொண்ட தேசபக்த பத்திரிகையாளர் குடும்பத்திலே பிறந்ததால் இயற்கையாகவே இதை வெற்றிகரமாக செய்யும் நுட்பமான வழிமுறைகள் அவருக்கு கைவந்த கலையாக ஆகியிருந்தது. அத்தோடு தொழில் ரீதியாகவும் சுமார் 1.5 லட்சம் பேருக்கும் அதுக்கும் மேற்பட்டோருக்கு சுய முன்னேற்றம், வாழும் வழிமுறைகள், தொழிலெடுத்து முன்னேற வழிகள் உள்ளிட்ட பல பொருள்களில் அவர் பயிற்சி வகுப்புகளை பல ஆண்டுகள் எடுத்து வந்துள்ளார். இந்த பயிற்சியிலே பன்னாட்டு நிறுவனங்கள், கல்லூரிகள், வர்த்தக நிறுவனங்கள், பல்துறை நிறுவனங்களின் சங்கங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் பங்கு கொண்டனர். இந்த பயிற்சிகளில் இவரது நகைச்சுவை ததம்பிய பேச்சு ஒரு காரணமாக அமைந்தது. இந்த நவீன ஞான மொழியின் தொகுப்பு என்றால் அது மிகையல்ல. இதை படிப்போர் சிரிக்கலாம், அத்தோடு பல்வேறு விஷயங்களை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கலாம், இதனால் பயணம் பெறலாம். இவரது முயற்சியை அனைவரும் பாராட்டுவர் என்பதில் ஐயமில்லை. சந்தானம் நாகராஜன், பெங்களூர், 19/7/2023. நூலில் உள்ள அனைத்து நவீன ஞான மொழியில் பார்க்க முடியாவிட்டாலும் கூட எடுத்துக்காட்டாக சில மொழிகளை இப்போது பார்க்கலாம். சின்ன சின்ன மொழிகள், அறநூலில் இங்கு படிக்க முடியாது, ஒரு சில மொழிகள். முதல் மொழி, நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குழந்தை நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்பது நம்பிக்கை. படித்து முன்னேறிய குழந்தை தன்னை காப்பாற்றுவான் என்பது மூட நம்பிக்கை. கணிப்பொறிக்கும் எலிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம்? கணிப்பொறியில் எலி வெளியே இருக்கும், எலிப்பொறியில் மவுஸ் உள்ளே இருக்கும். உலகத்தில் தலை சிறந்த ஜோடி எது? செருப்பு. ஒன்று இல்லையே இன்னொன்று வாழாது. ரேஷனுக்கும் ஃபேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரேஷன்ல எடை குறையும், ஃபேஷன்ல உடை குறையும். கடவுள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் கோபமா பேசக்கூடாது. கடவுள் டென்ஷனானா நோயை வழிவரிச்சு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிடுவாரு, டாக்டர் டென்ஷனானா கடவுள்கிட்ட அனுப்பிச்சிடுவாரு. எதிர் வீட்டு ஜன்னலை பார்த்தேன், நிறைய சட்டைகள். என் சட்டையை பார்த்தேன், நிறைய ஜன்னல்கள். திருவள்ளுவர் இப்போது திருக்குறள் எழுதியிருந்தாலும் இறுதி வரியில் உண்மையான தமிழனாக இருந்தால் இதை ஷேர்ஸை என்றே எழுதியிருக்கணும். ஹோட்டல் அட்வர்டைஸ் ஒன்று, we offer 3 kinds of food, good, cheap, fast, but you can pick only 2. Good and cheap won't be fast, fast and good won't be cheap, cheap and fast won't be good. நீ சிரித்துப்பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்துப்பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். மேடம், நாங்க சோப்பு கம்மாலிலிருந்து சர்வே எடுக்க வரோம், துணி துவைக்க நீங்க எதை உபயோகிக்கிறீங்க? என் கணவரை. ஓரட்டில் வளராத வளர்ப்பு, அதாவது 8ஆம் வயசு. ஈரட்டில் 16 வயசில் படிக்காத படிப்பும், மூவட்டில் நடவாத மனமும், 4 பிறவாத மகமும், 5 சேர்க்காத பொருளும், 6 பெறாத புகழும், 7 கற்காத ஞானமும், 8 சாகாத சாவும் பின்னால் துன்பமே விளைவிக்கும். உலகிலே 7 பாவங்கள் உண்டு. உழைப்பில்லாத சொத்து, மனச்சாட்சி இல்லாத சொகுசு வாழ்க்கை, ஒழுக்கமில்லாத கல்வி, நாணயமில்லாத வார்த்தை, மனித நேயமில்லாத அறிவியல், தியாகமில்லாத பிரார்த்தனை, கொள்கை இல்லாத அரசியல். டீக்கும் காப்பிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? டீல ஒரு ஈ இருக்கும், டிஏ ஒரு ஈ இருக்கும். காப்பியில 2 இருக்கும், COFFEE 2 ஈ இருக்கும். நாலேஜ் டிசைட்ஸ் வாட் டு சே, ஸ்கில் டிசைட்ஸ் ஹவு டு சே, ஆட்டிடியூட் டிசைட்ஸ் ஹவு மச் டு சே, விஸ்டம் டிசைட்ஸ் வேர் டு சே ஆர் நாட், வெதர் டு சே ஆர் நாட். திருடனுக்கு பிடித்த ராகம் சுருட்டி, உடுத்திக் கொள்ள முடியாத ட்ரெஸ் அட்ரஸ், உண்ண முடியாத பண் ரிப்பன், சாப்பிடக்கூடிய கட்டை கொழுக்கட்டை, பேச முடியாத வாய் செவ்வாய். ஜெயிலர் ஒரு கைதியை பார்த்து, உன்னை பார்க்க நண்பர்களே உணவுகளே ஏன் யாரும் வருவதில்லை என்று கேட்கிறார். கைதி பதில் சொல்கிறார், அவர்கள் எல்லோரும் இங்கேயே இருக்கிறார்கள். இங்கிலீஷ் publication offered a prize for the best definition of a friend. After thousands of answers, best answers were given prizes. One who will pray, one who will multiply joys, divide grief, and whose honesty is invaluable. இது ஒரு definition. One who understands our silence. இது இன்னொரு definition. A watch which beats through all time and never runs down. இது இன்னொன்று. A volume of sympathy bound in cloth. இது இன்னொன்று. Best prize goes to which? A friend is one who comes in when the whole world goes out. நர்சரி, இறுதியாக ஒரே ஒன்று. நர்சரி பள்ளியின் ஒன்றின் உணவரியில் ஒரு கூடை நிறைய ஆப்பிள்கள் விற்கப்பட்டிருந்தன. அந்த கூடை மேல் ஒன்றுக்கு மேல் எடுக்க வேண்டாம், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருந்தது.
சற்று தொலைவில் ஒரு பெட்டி நிறைய சாக்லேட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாக்லேட் பெட்டியின் மேல் ஒரு குழந்தை பின்வருமாறு எழுதி, எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், கடவுள் ஆப்பிளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி 650க்கும் மேற்பட்ட அருமையான நவீன ஞானங்கள் சிரிக்கலாம், சிந்திக்கலாம், ஆழ்ந்த பல வாழ்க்கை நெறிகளை எல்லாம். அடுத்து சந்தானம் சீனிவாசன் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள இன்னொரு புத்தகம் நவ கிரகங்கள் கலைக்களஞ்சியம். இதன் விலை ரூபாய் 100, 85 பக்கங்கள். கிடைக்கும் இடம் www.pusaka.co.in, தொலைபேசி எண் 917418555884. இந்த நூலுக்கு அவர் வழங்கியுள்ள முன்னுரை இது. நவகிரகங்கள் கலைக்களஞ்சியம். அவர் எழுதியது அப்படியே படிங்க. தமிழ் உலகில் நவகிரகங்கள் கலைக்களஞ்சியம் என்ற நூலை சமர்ப்பிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இளமை முதல் ஜோதிடத்தில் ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு. மதுரையில் தினமணியில் ராசிபலன் எழுதி வந்த திரு ரங்கநாத ஜோசியர் காரைக்குடியைச் சேர்ந்த ஓலைச்சுவரின் மூலம் சித்த வைத்தியம், ஜோதிடம் இவற்றை நுணுக்கமாக அறிந்து எங்களுக்கும் கூறியிருந்த ஸ்ரீ கிருஷ்ண ஐயர் முகத்தை பார்த்தவுடன் வருங்காலம் முறைக்கவல்ல மதுரை காளி ஜோசியர் உள்ளிட்டோருடன் நல்ல பழக்கம் ஏற்பட்டதால் பல விஷயங்களை அறிந்து கொண்டேன். பரசுராமனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பனின் விக்கிரகத்தை மீண்டும் கண்டெடுத்து அச்சன் கோவிலிலே பிரதிஷ்டை செய்து அச்சன் கோவிலை நிர்மாணித்த ஆயக்குடி ஸ்ரீ சுவாமிஜி கிருஷ்ணா அவர்கள் எங்கள் குடும்பத்தினருக்கு குரு. அவர் அருளால் பல தெய்வீக நுட்பங்கள் விளங்கின. இது தவிர பல பழம்பெரும் ஜோதிட புத்தகங்கள், சாஸ்திர நூல் இவற்றையும் இல்லத்திலே எனது நூலக தொகுப்பிலே சேர்க்க முடிந்தது. இதன் பலனாகவே இந்த தொடரை என்னால் உருவாக்க முடிந்தது. லண்டனிலிருந்து வாரந்தோறும் ஒளிபரப்பாகி வந்த ஞானமயம் ஒளிபரப்பில் நவகங்களை பற்றி பேசும் வாய்ப்பை திரு கல்யாண்ஜி மற்றும் திரு சுவாமிநாதன் ஆகியோர் வழங்கினர். உலகெங்கிலிருந்து இதை கேட்ட பல்லாயிரக்கணக்கானோர் இந்த உரைகளை ரசித்து கேட்டதோடு பயனுள்ள உரைகள் என்று பாராட்டினர். இவை உடனடியாக கட்டுரைகளாக லண்டன் திரு சுவாமிநாதன் அவர்களின் www.tamilvedas.com பிளாக்கிலும் பிரசுரிக்கப்பட்டன. இந்த நூலை உருவாக்குவதில் இவர்கள் அனைவருக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தனர். அனைவருக்கும் எனது நன்றியை இங்கு பதிவு செய்கிறேன். அடுத்து உரைகளை நூல்வடியிலே ஆக்க உதவி செய்த திரு ச நாகராஜன் அவர்களுக்கு எனது நன்றி உரித்தாக்குக. இவற்றை தூக்கும் போது பல்வேறு விதங்களில் எனக்கு உதவி செய்த எனது மனைவி, மகன்கள், மகள், மருமகள், சகோதரர், நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி உரித்தாக. இதை படித்து அவ்வப்பொழுது என்னை பாராட்டி ஊக்குவித்த அனைவருக்கும் எனது நன்றி. இதை டிஜிட்டல் வடிவிலும் அச்சுப்பதிப்பாகவும் கொண்டு வர முன்வந்துள்ள பெங்களூர் நிறுவனமான புஸ்தகா டிஜிட்டல் மீடியாவின் உரிமையாளர் திரு ராஜேஷ் தேவராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. சென்னை 31/7/2023. சந்தானம் சீனிவாசன். இந்த நூலுக்கு அடியேன் வழங்கியுள்ள அனுமதியில் ஒரு சிறு பகுதி. வேத அங்கங்கள் 6 ஜோதிடமும் உண்டு. மிக அகண்ட ஆழமான நுட்பமான கலை இது. மற்ற கலைகள் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கிற்காகவே மட்டுமே உள்ளன. மிகவும் தேவையான காலத்தில் அவை உதவாது. ஆனால் வைத்தியம், ஜோதிடம், மந்திரம் ஆகியவை உயிர்காக்கும் கலைகள் என கீழ்கண்ட சுபாஷிதம் கூறுகிறது. அஞ்ஞானி சாஸ்திராணி வினோத மாத்திரம் தாப்தேஷு காலேஷு நதச்சகிஞ்சித் சிகிச்சித ஜோஷித மந்தகா பதே பதே பிரத்யேக பாவகந்தி. ஆக நமது வாழ்விலே ஒரு பங்கை வகிக்கும் நவகங்கள் நல்லவனற்றையும் தீனவற்றையும் நமக்கு நல்கின்றன. நமது பழைய நல்ல மற்றும் தீய வினைகளுக்கு ஏற்ப. ஆனால் தீமையான விளைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அவற்றை மாற்றவோ அல்லது குறைந்த விளைவுகளை மட்டும் நம்மை அதிகம் பாதிக்காமல் ஏற்படுத்தவோ நவ கிரக வழிபாடு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழிபாட்டிற்கு நவகங்களை பற்றிய உரிய ஞானம் நமக்கு வேண்டும். அதற்கு இந்த நூல் மிக அருமையாக உதவி செய்கிறது. நவகிரகங்களையே பற்றிய அரிய விவரங்களை தருகிறது. ஆகவே பிரச்சனைகளை தீர்க்கும் கலைக்களஞ்சியமாக அமைகிறது. வாழ்க்கையை நலமுள்ளதாகவும் வளமுள்ளதாகவும் ஆக்குவதற்போதும் நூல்கள் மிகச்சில. அவற்றில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது இந்த நூல். இதை நமக்கு அளிக்கும் திரு சந்தானம் சீனிவாசன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். தனது ஆழ்ந்த அனுபவத்தை கொடுத்து அவர் இந்த கட்டுரைகளை உருவாக்கியுள்ளார். இது நம்மில் ஒவ்வொருவரும் படித்து மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உணர்வுக்கும் தெரியப்படுத்தினால் அது அவர்களுக்கு நாம் செய்யும் பெரிய உதவியாக அமையும். நன்றி, வணக்கம். பெங்களூர் 37/2023. ச நாகராஜன். இந்த நூலிலே உள்ள அத்தியாயங்கள் 10 அத்தியாயங்கள். சூரியனே போற்றி, அம்புலி மாமா வாவா, மங்களம் தரும் அங்காரகன், புத்தி தரும் புதன், குரு பகவான், சௌபாகியம் அருளும் சுக்கிரன், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான், நவகிரக மகா மந்திரம். பெயர்க்கேற்ப இது நவகங்கள் பற்றிய ஒரு கலைக்களஞ்சியம் என்பதில் ஐயமில்லை. அவரது நினைவை போற்றுவோம். அவருக்கு நமது அஞ்சலியை செலுத்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு பெங்களூர் நாகராஜன். மிகவும் சுவையாக எல்லாவற்றையும் தொகுத்தெடுத்தீர்கள். இது சரியான ஒரு அஞ்சலியாகும் சந்தானம் சீனிவாசன் அவர்களுக்கு. நேயர்களே, இதற்கெல்லாம் நமக்கு உதவி செய்தவர் திரு கல்யாண சுந்தர் சிவாச்சாரிய அவர்கள். அருமையான கீர்த்தி நமக்கு என்று அளித்தார். இந்த உரைகள் அனைத்தும் 2020ஆம் ஆண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வாக்கில் ஞானமயத்தில் ஒளிபரப்பப்பட்டன. இவைகளை இன்றும் நீங்கள் காணலாம்.
யூடியூபில் திரு கல்யாண சுந்தர சிவாச்சாரியா அவர்கள் ஏற்றியிருக்கிறார். அந்த காலத்தில் பேஸ்புக்கில் யாரேனும் ரெக்கார்டு செய்திருந்தால் அவர்களும் காணலாம். வாரந்தோறும் நமக்கு 3000 நேயர்கள் இருக்கிறார்கள். அதுபோல 2020ஆம் ஆண்டிலிருந்து பல ஆண்டுகளுக்கு நடத்தப்பட்ட ஞானமயத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்று சந்தானம் சீனிவாசனின் குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. கல்யாண சுந்தர சிவாச்சாரியா அவர்களுக்கும் நன்றி. நேயர்களே, ஞானமயம் நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை திரு கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை பெருவிழா அன்று திருப்புகழ் அனைத்தையும் காலை முதல் இரவு வரை, அதாவது நம்முடைய பூமியை எடுத்துக்கொண்டால் 24 மணி நேரம் என்பது பல கண்டங்களை கடந்து வரும். அந்த நிகழ்ச்சியை எல்லோரும் எல்லா நேரத்தையும் கேட்பதற்காக அவர் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார். அனைவரும் அவருக்கு உங்களுடைய திருப்புகழ் பாடல்களை பதிவு செய்து அனுப்புமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அதனுடைய விவரங்கள் இன்று பேஸ்புக்கில் கொடுத்திருக்கிறது. இப்போது கல்யாண சுந்தர சிவாச்சாரியா அவர்கள் அதை பற்றி சொல்லலாம் அல்லது திருப்புகழ் பாடலை போடலாம். ராஜன் வணக்கம். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ். அணி செல்வியா திரை சூழ் புவி தனனிவியே கரையேறிட அறிவில்லையாம் அடியேனிட அது தீர அருள் வெல்லையோ நெடுநாளினம் இருளில்லையே இடுமோ உனது அருளில்லையோ இனமானவை அறியேனே முருகா குணவில்லை தாம் அகமேறினே அணி செல்வியார் அருணாச்சல குருவல்லமா தவமே பெரு குணசாத குடிலில்லமே தருநாளிது மொழி நல்லையோ கவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாதா முருகா பணி கொள்ளிமா கணபூதமோடு அமர் கள்ளி கானகநாடக பரமெல்லியார் பரமேஸ்வரி அத்தரு கோவே படரல்லிமா மலர் பாணம துடைவில்லிமா மதனாரணை பரிசெல்வியார் பல்மருகாசுர முருகேஷா முருகா மனமொல்லையாகினகாகன தனவல்லிமோ கனமோடமர் மகிழ்த்தில்லை நடமாடின அருள் பால மறுமல்லிமா வனநீடிய பொழில் மெல்லி காவனமாடமை வடமுல்லை வாயிலின் மேவிய பெருமாளே முருகா குணவில்லை தாம் அகமேறினை அணி செல்வியார் அருணாச்சல குருவல்லமா தவமே பெரு குணசாத குடிலில்லமே தருநாள் எது மொழி நல்லையோ கவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாதா.
நேயர்களே, ஞானமயம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக 2 அறிவிப்புகள். அடுத்த ஒளிபரப்பு நாம் வழமை போல டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு லண்டன் நேரத்திலும் மாலை 6:30 மணிக்கு இந்திய நேரத்திலும் சந்திப்போம். அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் 13ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சியை திரு கல்யாண சுந்தர சிவாச்சாரியா ஏற்பாடு செய்திருக்கிறார். அது கார்த்திகை பெருவிழா நாள். இப்பொழுது கேட்ட ஒரு திருப்பூர் போல அருமையான குரலில் உங்கள் பாடல்களையும் நீங்கள் பதிவு செய்து அனுப்புங்கள். முருகனை பற்றி எந்த பாடலும் திருப்பூர் பாடலும் அதில் இடம்பெறலாம். ரெக்கார்ட் செய்து அனுப்புங்கள். அதற்குரிய முகவரிகளை நாங்கள் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் கொடுத்திருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானமயம் நிகழ்ச்சி லண்டனிலிருந்து நிறைவு பெறுகிறது. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்ததனை துமலர்ந்திட, மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்ததனை Recording stopped. சுவாமிகள் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க.